ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சோன்னே வீட்டு வேலையை முடிச்சுட்டு குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு காட்டு கிளம்பிட்டேங்க. பாலெல்லாம் பீசிட்டு எனக்கு பொடிக்கிழங்கு மார்க்கெட் கொடுத்துடணும்னு சொல்லி அவசர அவசரமாக பால் பீசிட்டு இருந்தாங்க. நம்ம மாடு அப்பயே அவள் வேலை காமிச்சிட்டா, பால்லேயே மூஞ்சிலே அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பால் கீழே சிந்திட்டேன். கண்ணுலேயே அடிக்கவும் ஏற்கனவே எனக்கு கண்ணு தான் ப்ராப்ளம். சின்னதனால எதுனாலும் எனக்கு கண்ணில் தான் அஃபெக்ட் ஆகிறதுனால நான் கண்ணு பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன். அதுலேயே அடிச்சிட்டா. அப்புறம் கோவத்துலேயே பாலெல்லாம் பீசி அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டுங்க. அப்புறம் தண்டிக்கீரைலாம் ஒடிச்சு வச்சுருந்தேன். சரி, உழவு ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் வண்டி வருங்கிறதுனால நான் அப்புறம் தண்டிக்கீரையெல்லாம் ஒடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறைய கீரை ஒடிச்சு வச்சுட்டுங்க. அப்புறம் பொடிக்கிழங்கெல்லாம் பொறுக்கி சாக்கு பிடிச்சி தைச்சி அவருக்கு மார்க்கெட் கொடுத்து விடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. சாக்கெல்லாம் தைச்சி வண்டியில் பிடிச்சி அனுப்பிட்டேங்க. முன்னெல்லாம் நம்ம காட்டில் தக்காளி இருக்கிறப்ப நான் மார்க்கெட் கொண்டுட்டு போயிருந்துருக்கேங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அங்கெல்லாம் போய் நின்றுட்டு விற்கிறங்காட்டு போதும் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த வேலைலாம். காலையில் கொண்டு போயிட்டு கூட மத்தியானம் ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வர அளவுக்குலாம் காயெல்லாம் விற்க முடியாத அளவுக்குலாம் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து நான் பார்த்துருக்குறேங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு விற்கும், ஒரு நாளைக்கு விற்காது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ரேட் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லைங்க. அதனால தான் எப்பயும் போல் காட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிளம்பிடுங்க. அது கிழங்கு வெட்டுற வேலைங்கிறதுனால தாங்க நான் அதை காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தலகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.